ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பண்ண சீரியலில் இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் வந்து அந்த குழந்தைய நானே ஏற்றுக்கிறேன், அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத குறையாக கெஞ்சி கேட்குறாங்க. இதுக்கு ஆனந்தி என்ன மறுப்பு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த சீரியலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன நடந்துச்சு இன்றைக்கான சீரியலில் கொஞ்சோண்ட படப்படான்னு சொல்லிடுறேன், அடுத்து கொஞ்சத்தை எலாபரேட் பண்ணி சொல்கிறேன் கேளுங்க. என்னாச்சுன்னா, அன்பு ரொம்ப மன கசிஞ்சு மாடியில் உட்காந்துட்டு ஆனந்தி பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனந்தி அன்புக்கிட்ட பேசுகிறக்கா வந்துட்டு எப்பயும் போல் நான் வந்து அன்பை கல்யாணம் பண்ண ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறோம், இந்த குழந்தைய அன்பு ஏற்றுக்கிட்டதில் நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அன்பு ஆனந்தி இதுக்கெல்லாம் நீ இப்படி யோசிக்காத, எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ் கௌசல்யா கௌசல்யா மேடமில் ஒரு டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரா என்னன்னு தெரில, ஆனந்திக்கும் அன்புக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மேடம், ஆனால் அவங்க நேம் தான் எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. அவங்கள பார்க்குறதுக்காக மகேஷ் வந்து போயிருக்காங்க. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்களே அந்த மேடமை, ப்ரோமோவில் வந்து காமிச்சிருப்பாங்க. மகேஷ் வந்து இந்த மாதிரி அந்த மேடம் கிட்ட போய் பேசுகிற மாதிரி, அப்புறம் வந்து ஆனந்தி கிட்ட போய் பேசுகிற மாதிரி ப்ரோமோவில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோமோவை தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? அப்போ அந்த மேடத்தை நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களோட நேம் எனக்கு தெரியல, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ பேசும்போது அவங்களோட நேமை பார்த்துக்கிறேன். என்னென்ன இருந்தது ஆனால் வந்து மறந்து போச்சு. அந்த மேடம் கிட்ட வந்துட்டு மகேஷ் வந்து என்னென்னா அந்த மேடம் பார்க்குறதுக்காக அந்த மேடமோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. உடனே வந்து வாட்ச்மேன் சார் அந்த மேடம் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வாட்ச்மேன் இருப்பாங்க. ஸோ வாட்ச்மேன் வந்து அந்த மேடம், என்ன மேடம் எப்பயுமே வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்துடுவீங்க, ஆனால் வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன மேடம் லேட்டாக வரீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அந்த மேடம் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை கேட்க, வாட்ச்மேன் சொல்கிறாங்க, இல்லை மேடம், இந்த மாதிரி உங்களை பார்க்க ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்க மேடம், அதனால தான் வாங்க மேடம், அவங்க வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரில, ஆனால் அவங்கள பார்க்குறக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து அந்த மேடம் அப்படியா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மகேஷ். அதோட மகேஷ் வந்து டேபிளில் உட்காந்துட்டு வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மேடமும் ஓகே மகேஷ், என்ன மகேஷ் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோடனே, இல்லை மேடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே என்ன முக்கியமான விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் இந்த மாதிரி ஒரு ஆனந்தி அன்பை பற்றி முக்கியமான விஷயம், நான் யாரை பற்றி மேடம் பேச போகிறேன் அவங்கள பற்றி தான் அப்படி. என்ன மகேஷ் என்ன சொல்கிறேன், மகேஷும் இது அன்பும் ஆனந்தியும் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க, நீ என்ன திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடுற, என்னாச்சு மகேஷ் உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஆமாம் மேடம் எனக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றான். என்ன பிரச்சனை மகேஷ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் ஆனந்தி வந்து அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோக்கு வந்து யோசிச்சுருக்காங்க, எவ்வளோக்கு போராட்டங்களெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, இந்த குழந்தைனால ஆனந்தியை வந்து அவங்க அத்தை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மேடம், இந்த குழந்தை பிறந்தாலும் கூட ஆனந்தியை வந்து இந்த உலகமும் சமுதாயமும் வந்து ஏற்றுக்காது அப்படின்னு சொல்ல, சரி மகேஷ் இதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஆனந்தி வந்து தெரிஞ்சுதான் வந்து அந்த சுமையை வந்து சுமக்க போகிறேன்னால தான் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண எத்தனையோ பேர் ஆனந்தியை வற்புறுத்தினாலும் ஆனந்தி அபார்ஷன் பண்ணாமல் எனக்கு அந்த குழந்தை வேணும்னு நினச்சப்பயே ஆனந்தி வந்து அந்த குழந்தைக்காக பல சுமைகளை சுமக்கவும் போராடவும் தயாராகிட்டாங்க. அதுக்கு மேலே அன்பு வந்து ஆனந்தியை கல்யாணம் பண்ணனால அந்த சுமைக்கு பாதியாக அன்பு அந்த சுமையை சுமக்க ஆளுக்கு 50-50 சுமக்க வந்து தயாராகிட்டாங்க. இதில் உங்களுக்கு என்ன மகேஷ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மேடம் எனக்கு அது புரியுது, ஆனால் வந்து அந்த சுமையை வந்து ஆனந்தி சுமக்க வேண்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த மேடம், சுமக்க வேண்டாமா, அப்போ யார் சுமக்கணும்னு நீங்கள் அப்போ யார் சுமப்பா மகேஷ் அப்படின்னு கேட்க, நான் சுமக்கிறேன் மேடம் அப்படின்ட்டா. அதோட ஐயோ கொக்கா மக்கா என்னடா இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அது ஆக்சுவலாக மகேஷோட குழந்தை தான், மகேஷ் சுமக்காமல் யார் சுமப்பா. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மித்ரா தான். அது மகேஷுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ. மித்ரா என்ன தான் இப்படி ஒரு காரியம் பண்ணாலும் மித்ராவுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும். ஆனந்தியோட குழந்தை மகேஷுக்கு தெரியாதோன்னு நினச்சிக்கிட்டு மித்ரா பண்ண இந்த வேலை இப்போ மகேஷை எப்படி ஆக்கிருச்சு, மித்ரா பண்ணதே மித்ராக்கே வந்து இது ஆப்போசிட்டாகவே முடிஞ்சிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போது மகேஷ் வந்து என்ன மேடம்
நான் சொல்கிறது புரியலையா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மகேஷ் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் சுமக்க போகிறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன மகேஷ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஆனந்திக்கு பதிலாக நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், அந்த குழந்தைய நான் என் கூடயே வச்சுக்கிறேன் மேடம், அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை நான் கேட்டதுலேருந்து எனக்குள்ளேயே ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்குது மேடம், இன்க்ளூடிங் நான் சொல்லணுன்னா அது ஏன் குழந்தைன்னு எனக்கு தோணுது மேடம், அப்படி மாதிரி எனக்கும் அந்த குழந்தைக்கும் அப்படி ஒரு பாண்ட் இருக்குது மேடம், இதை எப்படி எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் சொல்கிறாங்க. உடனே வந்து ஒன்றுமே புரியல அந்த மேடமுக்கு. மேடமே வந்து குழம்பி போயிட்டாங்க. ஐயோ சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டியா அப்படின்னு சொல்கிற கதையா மேடமுக்கு ஒன்றுமே புரியாமல் மேடம் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. அதோட மகேஷ் வந்து நான் வந்து ஆனந்திக்கிட்ட பேசி பார்க்க போகிறேன் மேடம், ஆனந்தி என் அன்புக்கிட்டே நான் டைரெக்டாக கேட்க போகிறேன் இந்த விஷயத்தன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. அந்த மேடமுக்கு எதுவுமே சொல்ல முடியல. மேடமுக்கு எப்படி இருக்குன்னா, சரி ஆனந்தி கூட அந்த குழந்தை இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் ஆபத்து, அதுக்கப்புறம் வந்து ஆனந்தினாலேயும் எதுவுமே பண்ண முடியாது, சாரிப்பா ஆனந்தினாலேயும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த குழந்தை வந்து மகேஷ்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மகேஷ்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. சொன்னாங்கன்னா மகேஷ்கிட்ட சொல்லலை, மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் மகேஷ் வந்து சரி நம்ம ஆனந்திக்கிட்ட பேசலாம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனந்தி நான் உன்னை கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஆனந்தியும் அன்பும் வந்து கிளம்பி வராங்க. ஆனந்தி வந்து அன்புக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மகேஷ் சார் வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னோடனே அன்பு வந்து சரி ஆனந்தி மகேஷ் சார் தானே கூப்பிட்றாங்க, இப்போ என்னன்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அனுப்பி விட்றாங்க. ஆனந்தி போயிட்டு சரி என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறக்காக போகிறாங்க. போனால் வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க, ஆனந்தி எனக்காக ஒன்று பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திகிட்ட கேட்குறாங்க. ஆனந்தி வந்து சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் சார், சொல்லுங்கள், உன் உயிரெல்லாம் வேண்டாம், உன் வயிற்றில் இருக்க உயிர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்ல ஆனந்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது வயிற்றில் இருக்க உயிரா, புரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உன் குழந்தை தான் வேணும் ஆனந்தி, நீ இந்த உலகத்துக்கு இந்த குழந்தைய நீ கண்டிப்பாக கொண்டு வருவ, எனக்கு தெரியும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா, ஆனால் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, நான் இந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன் ஆனந்தி, உங்கள் மாமியார் உன்னை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, உனக்கும் அன்புக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், எனக்கு இந்த குழந்தை வேணும் ஆனந்தின்னு சொல்கிறாங்க. அதோட அன்பு வந்து ஆனந்தியை கூப்பிட்றதுக்காக எஸ்கியூஸ் மீன்னு கேட்டு வரும்போது அன்பு இதை கேட்டுறாங்க. கேட்டுட்டு அன்புக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, ஆனந்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்த நிமிஷம் ஆனந்திக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஆனந்தியோட நிலைமையில் இருக்கோம் நம்ம, ஆனந்தி என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க, எப்படி சொல்லியிருப்பாங்கங்கிற யோசனை கற்பனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.